வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அருண் ரவிச்சந்திரன். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்க ஹரிபாஸ்கர், லாஸ்லியா, இளவரசு, ஷா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு ஓஷோ வெங்கட். அண்ட் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டைம்லேருந்தே நம்ம ஆளுக்கு வந்து ஒன் சைடில் தான் போயிட்டு இருக்கு. அப்படி காலேஜ் முடிச்சு ஒரு 2 வருஷம் ஹேமா அப்படின்ற ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுறாரு ஆனஸ்ராஜ். பட் அந்த லவ்வும் புட்டுட்டு போகுது. அந்த சோகம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்க போகிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து காப்பாற்றுற டைமில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து, இது என்னடா இந்த லவ் பிரேக்கப்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உலகமே வீடியோ காலில் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த வீடியோ காலில் நம்மளும் போய் ட்ரை பண்ணுறாரு. பட் அதை வந்து ஒரு ஃபேக் ஐடியா போய் அவரை வந்து காசு கேட்டு மிரட்டுறாங்க. காசு இல்லாத சமயத்தில் வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஹவுஸ் கீப்பராக வந்து வேலைக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ட்விஸ்ட்டு என்னென்னா, காலேஜில் துரத்தி லவ் பண்ண இசை வீட்டுக்கே வேலைக்கு போகிறாரு. அதுக்கப்புறமா இசைக்கும் இவருக்கும் வந்து காதல் வந்துச்சா, இல்லை சண்டை வருதா, என்ன ஆகுது அப்படின்றது தான் படம். ஸோ ஒட்டுமொத்தமாக ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஆரம்பத்துலேருந்தே பயங்கர ஜாலியாக பயங்கரமாக நம்மளை வந்து சிரிக்க வச்சிருக்காரு. ஹரிபாஸ்கர் எப்பயும் போல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து செமையாக வந்து கொடுத்துருக்காரு ஆனஸ்ராஜ் கேரக்டரில் அப்பப்போ நமக்கு வந்து என்ன இந்த கேரக்டர்னு கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் வருது. பட் இருந்தாலும் அவருடைய அந்த ஜாலியான ஒரு ஃப்ளோவில் வந்து அது பெருசாக நமக்கு வந்து நிற்காமல் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில். குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த இன்ட்ரோல் பிளாக் அப்போது பயங்கர ஜாலியாக அந்த மூமெண்ட் வந்து செம்மையாக வந்து இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இசை வந்து இவரை வந்து நான் பெஸ்டி அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணாங்க லவ்யூன்னு சொல்லிட்டு, அதை வந்து இவரை நம்பி அந்த பார்த்த புண்ணியம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இடம் அவங்க அந்த இதில் வந்து அந்த பிரேக் அப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து அந்த கேரக்டர், அதாவது ஆனஸ்ராஜ் கேரக்டர் கொஞ்சம் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் சீன்ஸ் வந்து போகுது. ஒரு சில இடங்களில் இவ்வளோ டாக்ஸிக்காக போகுது அப்படின்ற போது அதை கரெக்டாக வந்து எண்டப்போ ஜட்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒட்டு மொத்தமாக நம்ம நினச்ச மாதிரியும் இல்லாமல், பட் ஓரளவுக்கு வந்து ஒரு சில இடங்களில் நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சாலும் அந்த எண்டிங் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவராலாக படமும் ஒரு சில இடங்களில் வந்து டவுன் இருந்தாலும் ஓகேவா வந்து நமக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. படத்தில் ஒரு சில சாங்ஸ் வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை, ஒரு சில சாங்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அதை தாண்டி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ விஷுவலாகவும் பார்க்குறதுக்கு ஓகே. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக படமும் வந்து ஓகே, ஒரு நல்ல மூவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹரிபாஸ்கருடைய பர்ஃபார்மன்ஸும் லாஸ்லியாவோடைய பர்ஃபார்மன்ஸும், வரக்கூடிய அப்பா அந்த பையனுக்கும் உள்ள அந்த பாண்டை காமிச்ச விதமும், அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த பாண்டை காமிச்ச விதமும், அண்ணனா ஆனஸ்ராஜ் வந்து பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸும், அதை வந்து ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் சீனில் வந்து அதை ஒரு உணரும் போதும், இப்படி பல சீன்ஸ் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு எவல்யூஷன் வந்து எடுத்துகிட்டு போச்சு. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ஓகேவா ஒரு படம் வந்து இருந்துச்சு. ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் உங்களுக்கு படம் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், புலிகேசி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.